வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2030 மற்றும் 2050 ஐசிக்கு எவ்வளோ இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும், கொடுத்தா எவ்வளோ அவுட்புட் வாட்ஸ் வருன்றது தான் இந்த வீடியோ. ஏற்கனவே 4440 ஐசிக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்கணும் மற்றும் கொடுத்தா எவ்வளோ அவுட்புட் வரணும் வீடியோ கீழே போட்டிருக்கோம். அதாவது அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுன்னா அதை பார்த்துக்குங்க. நம்ம வீட்டில் எல்லாமே ஹோம் தேட்டர் வச்சுருப்போம், அசம்பிள் ஆம்பிளிஃபையர் வச்சுருப்போம். வச்சுருக்க பட்சத்தில் அதாவது ஹோம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2030 2050 ஐசி இருக்காது, ஹோம் தேட்டரே இருக்காது. எல்லா ஹோம் தேட்டர்லேயும் மோஸ்ட்லி இந்த ஐசி தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னால யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2030 ஐசியை பற்றி பார்த்துருவோம். இது எத்தனை வேரியண்ட்டில் கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஐசி கிடைக்கும், அதாவது ஒரே ஒரு ஆடியோ 3 ஆடியோவும். அடுத்து 2.1 அதாவது லெஃப்ட் ரைட் ஆடியோவுக்கு சப்புக்கும் 3 ஐசி போட்டு ஒரு போர்டு கிடைக்கும். அடுத்து 4.0 அதாவது 4.0ன்றது 4 ஸ்பீக்கர் மட்டும் அவுட்புட் எடுத்துக்கலாம். அடுத்து 5.1 கிடைக்கும், அதாவது 6 ஐசி இருக்கும். 5 சேனலுக்கும் சப்புக்கு 1 தனியாக கொடுத்துருப்பாங்க, இல்லை 2 கூட சப்புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேரியண்ட் கிடைக்குது. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா அசம்பிள் ஹோம் தேட்டருக்காக 5 ஐசி 2030 ஐசி போட்டுட்டு சப்புக்காக 4191 இல்லை 4141 ஐசியை போட்டிருப்பாங்க. அந்த போர்டை பற்றி இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எவ்வளோ இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது 2030 ஐசி ஃபஸ்ட்டு பார்த்துக்கும். பொறுத்த வரைக்கும் இன்புட் வோல்டேஜாக 6 to 22 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது அவங்க ரெக்கமெண்ட் பண்ண டேட்டா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 12 கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுதான் கரெக்டான இது. அதோட ஆம்பியர் பார்த்திங்கன்னா 3 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2030 ஐசியில் சிங்கிள் மட்டும் டியூவல் வோல்டேஜ் கொடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அவுட்புட் வாட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2030 ஐசியோட அவுட்புட் வாட்ஸு 18 வரைக்கும் வரும். சிங்கிள் ஐசிக்கு நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா ஐசியும் கிடையாது. சிங்கிள் ஐசிக்கு 18 வாட். இப்போ 2 ஐசி இருக்கும்போது 36 வோல்ட் அப்படி மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதாவது ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 4 ohm தான் போடணும். அதாவது 4 ஸ்பீக்கராக இருந்தாலும் 6 ஸ்பீக்கராக இருந்தாலும் 4 ohm தான் கொடுக்கணும். சப்பாக இருந்தாலும் 4 ohm சப்பு கொடுத்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது TDA2030 ஐசி தான். இதாவது பார்த்திங்கன்னா இது மினிமம் 6 வோல்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் 36 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலான்னு டேட்டா ஷீட்டில் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ இன்புட் வோல்டேஜ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 12012லேருந்து 25025 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 2050 ஐசியோட அவுட்புட்டு ஸ்பீக்கர் வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 வாட்ஸ் வரைக்கும் வரும். அதாவது ஒரு ஐசிக்கு 28 வாட்ஸு. நீங்கள் எத்தனை ஐசி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ் மாறும். இதுவும் இல்லாமல் நீங்கள் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறதுக்கு பொறுத்து முன்ன பின்ன மாறலாம். இதுக்கு ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 4 ohms ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் 8 ohms யூஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சப்பில் யூஸ் பண்ணாலும் 4 ohms யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது 5.1 ஆம்பிளிஃபையர் போர்டு. அதாவது பார்த்திங்கன்னா அது 2050 ஐசி 5 ஒரு 4191 அல்லது 4141 ஐசியோ எஸ்டியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது சப்புக்கு இது மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 32032 வரையும் கொடுக்கலாம். நீங்கள் மினிமம் 24025 ஒரு 5 amps வரையும் கொடுத்துங்க, இல்லை 8 amps இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எப்பயுமே இன்புட் வோல்டேஜ் நம்ம கம்மியாக கொடுத்தா ஐசியோட லைஃப் நல்லாவே வரும். நீங்கள் அந்த அளவுக்கு ஃபுல்லாக நீ சவுண்டு கேட்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற பொறுத்தத்தில் உங்களுடைய ஐசியோட லைஃப் ரொம்ப கம்மியாகும், ஹீட்டும் அதிகமாகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேக்ஸிமம் இது 32க்கு மேலே கொடுக்காதீங்க. அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா 24024 ஒரு 8 amp வரையும் கொடுங்க, கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செலெக்ஷன் தான். அதாவது இது 4 இன்ச்சிலேருந்து 8 இன்ச் வரையும் கொடுத்துக்கலாம். அதாவது அந்த 5 சேனல் இருக்குது பார்த்தீங்களா 2050 ஐசிக்கு, அது ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் 4 இன்ச் ஸ்பீக்கர்லேருந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் வரைக்கும் 4 ohmல கொடுத்துக்குங்க. சப்பை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சு 4 ohms நல்லா சூட்டபிள் ஆகும். அப்படி இல்லைனா 12 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, 4 ohmஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்க இன்புட் வோல்டேஜை பொறுத்து ஆம்பியரை பொறுத்து நீங்கள் ஸ்பீக்கர் செலெக்ஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் இந்த போர்டுக்கு 24025 கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 8 ஆம்பியர். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 4 இன்ச் ஸ்பீக்கர்லேருந்து 6 இன்ச் ஸ்பீக்கரோ இல்லை 8 இன்ச் ஸ்பீக்கரோ போட போகிறீங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 இன்ச்சு 4 ohmஸோ இல்லை 8 ohms ஸ்பீக்கரோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம TDA2030 2050 ஐசியோட பின்னோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டில் இருக்க பின்னை பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பின்னு. ரெண்டாவது பின்னை பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. அடுத்தது 3வது பின்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரவுண்டு வோல்டேஜ். அடுத்தது 4வது பின்னு நம்ம அவுட்புட்டு ஆடியோ ஆம்பிளிஃபையர்லேருந்து வெளியில் ஸ்பீக்கருக்கான அவுட்புட் லைனு. அடுத்தது பார்த்திங்கன்னா 5வது பின் சப்ளை இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ். அதாவது பார்த்திங்கன்னா சப்ளைன்னு இருக்குதுல்ல, அந்த இடத்துல ப்ளஸ் வோல்டேஜும் கிரவுண்டுன்னு இருக்கிறது மைனஸ் வோல்டேஜ் நம்ம கொடுக்குற வோல்டேஜ் உள்ளே போவோம். அதாவது 1202 இல்லை 25024 வோல்டேஜ் கொடுக்கும்போது ப்ளஸும் மைனஸும் போவோம்.
அதாவது நம்ம அவுட்புட் வாட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பீக்கர் எடுக்கும்போது கிரவுண்டுன்னு இருக்கு பாருங்க நடுவில், அதுலேருந்து ஒரு லைனும் அவுட்புட்லேருந்து ஒரு லைனும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஐசிக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் தான், அதனால் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்ளைன்றதுல வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இதேமாதிரி கொடுத்து நீங்கள் அவுட் எடுத்தால் நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது நம்ம வந்து கம்மியான வோல்டேஜ் கொடுத்தா நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. நம்ம காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். காம்பனன்ட்ஸை பொறுத்து ஆடியோ குவாலிட்டி மாறும். நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்தோன்னா யூஸ் பண்ணீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அப்படி கொடுக்கும்போது உங்கள் ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. நீங்களே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இது போல் மேலும் வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்டில் வரும். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ணுறதே இல்லை. லைக் பண்ணாலும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போனால் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.